உலமாக்கள் ஜமாத்துல் உலமா பிரிவு இருக்கிற மாதிரி இப்போ புதுசாக இன்னொரு குறிப்பு டிவிக்கே உலமா பிரிவு. எது? விஜய் குரூப். டிவிக்கே உலமா பிரிவு. அவன் தொப்பியை போட்டு ஜுப்பா போட்டு கூப்பிடுறான். நம்ம தலைவர் நம்மை அழைக்கிறார். யார் யார் தலைவர்? நமக்கு யார் தலைவர்? திடீர்னு புதுசாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னு பார்த்தா விஜய் சொல்றான், நம்ம தலைவர் நம்மை அழைக்கிறார், அதற்காக வேண்டி இந்த மாநாட்டிற்கு வருகை தரும், இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்தின் உலமா பிரிவு சார்பாக உங்களை வருக வருக என்று மனதார வரவேற்கிறேன். உலமா பிரிவு எங்கெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. விஜய் குரூப்புக்கு முதல் உலமா குரூப் எதுக்கு தேவை? தத்துவா கேட்பாங்களா? இது ஹலாலா, இது ஹராமா, இது கூடுமா, இது கூடாதா, இது மார்க்க சட்டம் சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு மார்க்க சட்டம் சொல்லதுக்கு தானங்க தேவை. உலமானா யார்? அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை பயப்படும்படி மக்களுக்கு சொல்வது, அவன் தான் உலமா. அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் உலமாக்கள். 7 வருஷம் 5 வருஷம் மதரசாவில் போய் படிக்காட்டாலும் இந்த நோக்கத்தை நீங்கள் உள்ளத்தில் கொண்டிருந்தால் நீங்கள் அனைவரும் உலமாக்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த மார்க்கத்தை 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். அந்த நோக்கத்தில் தானங்க நம்ம பொருளாதாரத்தை செலவு பண்ணிட்டு நீங்க வர்றீங்க. இந்த அமைப்பில் இருப்பதால் உங்களுக்கு துளி பயன் உண்டா? கவுன்சிலர் ஆக முடியுமா? ஆனாத்தான் நாங்க விட்டுருவோமா? நாங்க ஆக முடியுமா? நாங்க ஆனாத்தான் நீங்க விட்டுருவீங்களா? எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க. தஅவாங்கிற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நீங்களும் சம்பாதிக்க இயலாது, நாங்களும் சம்பாதிக்க இயலாது. இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நீங்களும் எந்த பதவியையும் பெற்றுவிட முடியாது, நாங்களும் பெற்றுவிட முடியாது. எங்கள் மீது உங்கள் கண்காணிப்பும் உங்கள் மீது எங்கள் கண்காணிப்பும் இருக்கின்ற வரை மார்க்கம்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்து, இல்லைன்னா இப்படி ஒரு கட்டமைப்பு நீங்க பார்க்க முடியுமா? நான் ஆரம்பத்திலே சொன்ன பொதுக்குழுக்கு 110 பேர் கூட முடியாத மண்டபத்துக்கு பொதுக்குழு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறான். இங்க நம்ம ஜமாத்தினுடைய நிலை என்ன? என்னையும் கூப்பிடுங்க, எனக்கு சிறப்பளிப்பு தாங்க. எதுக்கு? இங்க வந்தவர் என்ன 2000 வாங்கிட்டா போறாரு, அவர் காசு செலவு பண்ணி வர போறாரு. அப்ப ஜமாத்தோடு இந்த தாவாவோடு பிரச்சாரத்தோடு எந்த அளவிற்கு அவர் ஒன்றி போயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்த சிந்தனை உள்ள அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட அனைவரும் உலமாக்கள் தான். இவன் விஜய் குரூப்புக்கு உலமாக்களே அப்படிங்கிற, டிவிக்கு உலமா பிரிவு,